ஹாய் செல்லம். பயிற்சி 2.1ல் சாமி 6வது கணக்கு. பின்வருவனவற்றை சுருக்குகளில் சிக்மா n = 1 to 10 என்னுடைய மதிப்பு 1லேருந்து 10 வரைக்கும் போடணும். I பவர் n + 50. சிக்மானது சம்மேஷன், சம்மேஷனானது கூடுதல். அப்போ என்னுடைய மதிப்பு 1லேருந்து 10 வரைக்கும் போட்டு இதனுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும். சம்மேஷனாக சாமி கூடுதல், அப்போ ப்ளஸ் போட்டுக்க வேண்டியதான் எல்லாத்துக்கும் நடுவில். ஐயின் பவர் எண்ணுக்கு பதிலாக 1, 50 1 கூட்டினா 51 ப்ளஸ் ஐயின் அடுக்கு 52 ப்ளஸ் ஐயின் அடுக்கு 53. எத்தனை நம்பர் கூட்டணும்? 10 நம்பர் கூட்டணும் சாமி. ஐயின் அடுக்கு 54 ப்ளஸ் ஐயின் அடுக்கு 55 ப்ளஸ் ஐயின் அடுக்கு 56 ப்ளஸ் ஐயின் அடுக்கு 57 ப்ளஸ் ஐயின் அடுக்கு 58 ப்ளஸ் ஐயின் அடுக்கு 59 ப்ளஸ் ஐயின் அடுக்கு 60. ஓகே, 50 தானே சொன்னீங்க. என் 1 பதிலாக 1, 2 கூட்டினா 52, 3 புரிஞ்சிச்சு செல்லம். ஓகே, இப்போ மகா நம்ம பாருங்கள், நடுவில் ப்ளஸ் இருக்குது, நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸ் என்ன பண்ணணும்? பொதுவாக இருக்கிறது தான் வெளியே எடுக்கணும். அப்போ பொதுவாக யார் வெளியே எடுக்கான்னு பாருங்களா, 4னுடைய மடங்காக எடுத்தால் நல்லாயிருக்கும். ஓகே, அப்போ 4னுடைய மடங்குன்னு பார்க்கும்போது இப்போ ஹையஸ்ட்டாக இருக்கிறது யார் பாருங்கள்? ஹையஸ்ட்டாக இதாக இருக்குது. எல்லாம் நம்ம 5 5 பிரிச்சுக்கலாமா? 5 5 பிரித்தா 52 தான் நமக்கு 4ஆம் வாய்ப்பாடால் வகுப்படக்கூடியது. 1 4 மீதி 1 3 12ன்னு வந்துடும். அப்போ என்ன பண்ணலாம்? இந்த 4 இந்த 2 தனியாக வச்சுக்கலாம். எப்போ போடுக்கலாம்? ஐயின் அடுக்கு, ஏன்னா நடுவில் ப்ளஸ் வந்துச்சுன்னா பொதுவாக வெளியே எடுக்கணும் சாமி. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? ஐயின் அடுக்கு 51 ப்ளஸ் 52 ப்ளஸ் 53. மகா என்ன சொல்லிட்டா? கண்டினியூஸாக இருக்குது, 7 என்ன இருக்குது, கடைசி நம்பர் போட்டு அடுத்த நம்பர் போட்டு 2 பெருக்கி 2ஆல் வகுத்துட்டு. அது கிடையாது. நடுவில் என்ன இருக்கணும்? இங்கே ப்ளஸ்ஸு. முன்னாடி கணக்கு பார்க்கும்போது நடுவில் பெருக்கல் இருந்துச்சு, அதனால் அடுக்குகளை நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்? கூட்டிக்கணும். ஆனால் இங்கேவே என்ன இருக்குது? நடுவில் ப்ளஸ் இருக்குது, அடுக்குகள் அது மாதிரி கூட்டக்கூடாது. ஓகேவா? பொதுவாக இருக்கிறதா வெளியே எடுக்கணும். நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸ் வந்துச்சுன்னா பொதுவாக இருக்கிறத வெளியே எடுக்கணும். அப்போ இந்த 4 இதுலேயும் யார் வெளியே எடுக்கணும்னா 52 எடுக்கிறேன். பொதுவாக எடுத்து என்ன பண்ணும்? ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் பண்ணும். இங்கே நான் ஒன்று என்ன பண்ணிக்கிறேன்? 51 தான் இருக்குது, 1 எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கிறேன். அப்போ -1 கழிச்சிக்கலாமா? 1 கழிச்சிக்கலாமா? ப்ளஸ் இது 1 டைம் எடுத்துட்டேன், முடிஞ்சிச்சு. 1ஆல் தான் பெருக்கணும். ப்ளஸ் ஐயின் அடுக்கு ப்ளஸ் 1, 52 1 அதிகமாக இருக்குது, ப்ளஸ் இது 2 அதிகமாக இருக்குது. ஓகே செல்லம். இப்போ ஐயின் அடுக்கு 56 தான் 4ஆம் வாய்ப்பாடு, எடுத்துடலாம். 1 அதிகமாக எடுத்துட்டேன், 1 குறைச்சிக்கோங்க. இது 1 தான், ப்ளஸ் இது 1 அதிகமாக இருக்குது, இது 2 அதிகமாக இருக்குது. ஓகே செல்லம். இதில் ஐயின் அடுக்கு 60 பொதுவாக எடுத்துறேன் நான். 1 கம்மியாக இருக்குது, ஐயின் அடுக்கு -1 ப்ளஸ் அதே எடுத்துட்டேன் 1. பொதுவாக எடுத்தால் ப்ராக்கெட் போட என்ன பண்ணுச்சாலும் கேன்சல் பண்ணும். அந்த கேன்சல் தான் உங்களுக்கு பெரிய கிளாஸ் வந்துட்டீங்க, அதனால் கொஞ்சம் இது பண்ணிட்டோம். ஓகே சாமி. இது 4ஆம் வாய்ப்பாடு. 4 அடுக்கு எத்தனை போட்டாலும் தான் வரும்? +1 வரப்போகுது. ஏன்? I/4 = +1. இதுதான் அந்த கான்செப்ட் தான் நம்ம அங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே செல்லம். அப்போ 1 கூட எது பிறகு அதே தான் கிடைக்கும். I/-1, இங்கே +1, இங்கே I/+1, I/2 இருக்குது, -2, I/2னுடைய மதிப்பு -1. அப்போ நல்லா பாரு சாமி, I/-1 +1, I/+1, I² மதிப்பு என்னது? -1 ப்ளஸ் இதனுடைய மதிப்பு என்னது? 4னுடைய மடங்காக இருக்கனால I/4னுடைய மடங்கு +1 தான். அப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள்? I/-1 ப்ளஸ் +1 ப்ளஸ் I/+1 -1. இதனுடைய மதிப்பு -1. இது ப்ளஸ் இதனுடைய மதிப்பு என்னது? +1 தான் வரப்போகுது. இது I/-1 +1. 1 கூட எது பிறகு அதுதான் வரும், போட்டாச்சு. இப்போ சாமி, ஐயின் அடுக்கு -1, ஐயின் அடுக்கு +1 0, +1 -1 0, இதுவும் 0. நல்லா கவனிச்சிங்கப்பா. ஐயின் அடுக்கு -1, 5 அடுக்கு -1, 5 அடுக்கு +1 நம்ம கேன்சல் பண்ணிடலாம் நினைக்காத. இதனால் அது 1/5 ப்ளஸ் இது வெறும் 5. இது பெருக்குக்கு இதனுடைய மதிப்பு வேறு. இங்கே ஏன் கேன்சல் பண்ணோம்? ஐயினுடைய I/-1 ஈக்குவல்னது -i, அதாவது இது -i + i கேன்சல், +1 -1 கேன்சல். இதுவும் அதே மாதிரி இது என்ன ஆகிடுச்சு? இதுவும் கேன்சல், +1 -1 கேன்சல். இது 0, இது 0, மீது இருக்குன்னு பாருங்கள். I/-1 மதிப்பு என்னது? -i. இது +1, -i பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டா +1 முன்னாடி கொடுத்துட்டேன். ஓகே தங்கம், தேங்க்யூ.